சட்டமன்றத்திற்கு வந்திருந்த ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசின் உரையை வாசிக்காமல் சிறிது நேரத்திலேயே வெளிநடப்பு செய்தார். தேசிய கீதத்தை அவமதிக்கிறாங்க. முதல்லயே தமிழ் தாய் வாழ்த்தை தேசிய கீதத்தை இந்த கிறுக்கனாவது பாடுவானா? இந்த மரபை ஆளுநர் RN ரவிக்காக மாற்றிக்கொள்ள முடியாது. ஆண் பிள்ளை ஸ்டாலின் இதை அங்கீகரிக்க மாட்டார். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதால் தான் ஆளுநர் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அங்க இருக்கிறது யாரு? ஜிகர்தண்டா சம்பவ கிளப்போட தலைவன், மை பாய். அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஒருவேளை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் தமிழ் தாய் வாழ்த்து இல்லைன்னு ஆளுநர் நினைக்கிறாரா? அவர் நினைக்கிறதுக்கு அவர் யாருங்க? நீ யாரா? நீ யார்? நீ யாரா? எங்க அம்மா பாக்க நீ யார்? Who are you? நீ நினைச்சா என்ன நினைச்சிட்டு போ, பொட்டாட்டிட்ட போய் பேசு. ஆளுநர் உரையில நாங்க என்ன தயாரிச்சுக்கிறோம் அதைத்தான் படிக்கணும். என்ன பேச்சு முதலாளி? நீ போன தடவை காமராஜர் பேரை சொல்லல, பெரியார் பேரை சொல்லல, அண்ணா பேரை சொல்லல. இந்த தடவையும் அப்படி செய்யலாம்னு நினைச்ச, படிக்கவே இல்ல, போயிட்டீங்க. ரொம்ப நன்றி ஆளுநர். 2 ஆண்டுகளும் பெரும் சர்ச்சையில் முடிந்தது சட்டப்பேரவை கூட்டம். அதேபோல தற்போது சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியதும் உள்ளே வந்த ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் உரையை வாசிக்காமல் அவையை விட்டு வெளியே புறப்பட்டு சென்றார். ஆவோ ஹரிதாதா. ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்தது. அச்சா, நீத கால சேட்ட நிறைய கேள்விப்பட்டிருக்க, ஆனா இப்பத பாக்குறேன். बस धारावी को अपनी यादों में जिंदा रखो. என்ன இனிமேல தாராவி என்னோடது மட்டும். இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. நிக்கல் निकल निकल चलते रे, निकल 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 चलते रे, निकल निकल கிளம்பு கிளம்பு அந்த கோச்சி கிளம்பு 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 பிடிச்சிருச்சு கிளம்பு 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 அந்த கோச்சி கிளம்பு 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 பிடிச்சிருச்சு கிளம்பு கிளம்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற மானமுள்ள தமிழர்கள் அனைவரும் எதிர்பார்த்ததை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அரே நான் நாக்பூர் ரவி வந்திருக்கேன். ஓபன் கரோ. ரவி ரவியா? என்னடா மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை எப்பவுமே கொடுத்தாதான் திருப்பி கிடைக்க ரவி. இனி இந்த ஆபீஸ்க்குள்ள உன்னை விட முடியாது ரவி. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இசைக்க வேண்டும். ஆளுநர் உரை முடிந்ததற்கு பிறகு தேசிய கீதம் இசைக்க வேண்டும். ஆனால் மரபை மீறுகிறார். காலம் காலமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை பேணி வந்த அடையாளத்தை அடித்தொழிப்பதற்கு தன்னுடைய ஆளுநர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். கிரண்பேடி நம்ம எதிர்பார்த்த கிரண்பேடி தான். பரவாயில்ல, இந்த மாதிரி அதான் நல்லது.
அப்பதான் நாடு கொஞ்சம் இந்த நாடு கொஞ்சம் உருப்படும். தமிழ்நாடு இவரும் ஐபிஎஸ் தான் 1976 1977 பேட்ச். ஓ அந்த பேட்சா? சரி இனி நம்ம வேலை பாதி, நம்ம வேலை பாதி. ஏன்னா அழுகு அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா? மற்ற மாநிலங்கள்ல இதுதான் நடைமுறையா இருக்கு. மற்ற மாநிலங்களோடு தமிழ்நாடை ஒப்பிட முடியாது. தமிழ்நாடு என்றைக்கும் தன்னுடைய தனித்தன்மையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து அதிகாரபூர்வமாக அரசாங்கம் நிகழ்வுகளில் பாட வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றி அது நடைமுறையில் இருக்கிறது. தேசிய கீதத்தை இறுதியில் இசைப்பதுதான் எங்கள் தமிழ்நாட்டு வழக்கம். ஆளுநரே தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு, அது வேறு. ஆனால் இந்த ஆளுநர் எப்போதுமே பரபரப்பு அரசியலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த பொறுப்புக்கு உரிய ஆளுமையாக இல்லை. ஒரு சராசரி அரசியல்வாதியை போல தொடர்ந்து செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. உரையை படிக்கிறதுல அவருக்கு உடன்பாடு கிடையாது. அதுல ஏதாவது சிக்கல் வரும். அதனால இதை ஒரு சாக்கா காரணம் காட்டி இன்னைக்கு வெளியே போயிருக்காரு. அதுதான் அவர் ஏற்கனவே அது பிளானோட தான் வந்திருக்கிறார், திட்டமிட்டு தான் வந்திருக்கிறார். நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் என்ற தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் ப்ளீஸ் கெட் அவுட். நான் ஹெட் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உங்க எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணுவேன்டா, டிஸ்மிஸ். நீ ஒன்னும் கலட்ட முடியாது. தமிழ்நாடு தான் எங்க ஹெட் ஆபீஸ் நாங்க முடிவு பண்ணிட்டோம். வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது. அந்தமா அப்படின்னு போயிடணும். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு சாத்திக்கிட்டேன். இப்படி பாட்டு இருக்கா இல்லையே? உன் மூஞ்ச பார்த்தா டக்குன்னு எழுதுறேன். இப்பதான் எழுதுறேன் நானு. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். ஆரியமும் சமஸ்கிருதத்திற்கும் முன்னாலேயே இருந்த நாகரிகம் திராவிட நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம் என்று நிறுவிய ஜான் மார்ஷல் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற வகையில் அவருக்கு சிலை வைக்கப்படும் என்று முதலமைச்சர் அதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அந்த ஆத்திரம் கவர்னரை ஆட்டி படைக்கிறது. எடுத்தேம்பாரு ஓட்டம் அசம்பிளின்னு கூட பாக்கலையா? அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. சித்திக்கு எப்படிடா நீங்க ஹெட் ஆபீஸே மாத்துவீங்க? ஏன்டா ஈரச்சாணி, உங்க இஷ்டத்துக்கு ஹெட் ஆபீஸ நாக்பூருக்கு மாத்துவீங்க, ஏன் நாங்க தமிழ்நாட்டுக்கு மாத்த கூடாதா? அது மட்டுமல்ல, சிந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம், அந்த எழுத்துக்கள் சரியான தமிழ் எழுத்துதானா என்று ஆய்வு செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆய்வை மேற்கொண்டு முடிவை சொல்லுகிறவர்களுக்கு $1 மில்லியன் பரிசளிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? அழுக்காரும் இன்றைக்கு அவரை ஆட்கொண்டதால், ஆட்டி படைத்ததால் இப்படிப்பட்ட ஈனத்தனமாக ஆளுநர் நடந்து கொண்டார். இந்த ஆளுநர் பதவிங்கிறதே ஆக்கிரமிப்புங்க. ஆளுநர் பதவி என்பதே இடைச்செருகல். இங்கிட்டு இந்த ஆளுநர் இன்றைக்கு தன்னுடைய அதிகாரத்தை ஒரு துஷ்பிரயோகம் செய்தது இன்றைக்கு அபலமாகி இருக்கிறது. அரசியல் கட்சிகள் நான் முந்தி என்று சொல்லி அவர்கள் அரசியல் செய்தால் அதை நாஞ்சில் சம்பத் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு ஆளுநர் அரசியல் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? நீ வந்த வழியிலேயே மாடு மேய்ச்சிட்டு கிளம்பு. இந்த அரசாங்கத்தை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் ஆளுநருக்கே தவிர வேறு வேலையெல்லாம் அவர் பார்க்க முடியாது. தேசிய கீதத்தை அவமதிக்கிறாங்க. தேசிய கீதத்தை அவமதிக்கிறீங்க. தேசிய கீதத்தை கடைசியில் போடுவோம்னு சொல்றோம். என்ன எப்படி அவமதிக்கிறது? என்ன மாப்பிள்ள என்ன புண்ணா கொடுத்துருக்க? எந்திரி. ஏன்டா மோனே, ஏன்டா சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிற? எந்திரி அண்ணா. இங்க வாடா. தோல்ல துண்ட போட்டு எப்ப பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர முதல்லயே தமிழ் தாய் வாழ்த்தை தேசிய கீதத்தை இந்த கிறுக்கனாவது பாடுவானா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? தமிழ்த்தாய் வாழ்த்த பாடிட்டு முடிக்கும் பொழுது மங்களமாக கடைசியில பாடுவாங்க. அது மாதிரி அது கடைசியில தான் தேசிய கீதத்தை பாடுவோம். இதுதான் எங்களுடைய வழக்கம், இதுதான் எங்களுடைய மரபு. இந்த மரபை ஆளுநர் RN ரவிக்காக மாற்றிக்கொள்ள முடியாது.
இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். அப்போ இது ஒரு சாக்கா பயன்படுத்துறாரு ஆளுநர். சாக்கா பயன்படுத்துவாரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. Get out, Rave! 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 Get out.